Praise the Lord. Dear children and parents, we welcome you to today's online Sunday school at Jehovah Shammah Chennai. Greetings to you all in the name of our Lord and Savior Jesus Christ. We bring you greetings from all the teachers and all the saints at Jehovah Shammah. Now, we believe that you are all doing well. And just as God has been with us throughout the past week, we believe that God has been with you and you're all doing great. ஸோ இன்னைக்கு கூட ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்காங்க இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. அநேக பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா சில்ட்ரன்? ஸோ லெட்ஸ் கெட் இன் டு அவர் Sunday school. So you know how you need to be ready with your Bible, your notebook, your songbook and a pen. Okay, girls, please bring a scarf to cover your hair, and also children, sit in the presence of God in an attitude of reverence. We're going to have a time of singing. We're going to worship the Lord together. பாடல் பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். மாத்திரம் இல்லாமல் ஆண்டோடைய வார்த்தையை கேட்க போகிறோம். டெஸ்டிமனி டைம் இருக்கும். We're going to have a time of memory verse recitation, and then we will also hear from the teachers and about the Sunday school memory verse for next week. Apart from that, we're going to wish and sing for the children who celebrated their birthdays last week. So it's going to be a lot of activities in today's Sunday school as well. I hope you're all eagerly awaiting to see what you're going to learn more about the Lord in today's online Sunday school. So without wasting more time, let's get into our Sunday school. Let's begin with a word of prayer. Please close your eyes, fold your hands, and remain in an attitude of prayer. அன்புள்ள இயேசப்பா, அருமையான மாலை வேலைக்காய் நன்றோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காய், உம்முடைய இரக்கத்துக்காய் நன்றி ஆண்டவரே. அற்புதம் அதிசயம் செய்கிற தேவன், இந்த மாதத்தின் முதல் நாளில் நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்கத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுக்கு பேர்பட்ட ஒரு ஆன்லைன் சண்டே கிளாஸை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இசப்பா, இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்டிங்லேருந்து முடிவு மட்டும் உம்முடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை நாங்களாம் ஒன்று சேர்ந்து உண்மை பாடல் மூலம் ஆராதிக்கும் பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள், உங்களுடைய வசனங்கள் சொல்லும் போதும் அது எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கிரியச்சக்கத்தகை கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வேர்ல்டு சண்டே கிளாஸ் டேக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இசப்பா. இந்த அருமையான வேலையில் ஆண்டவரே, இந்த ப்ரோக்ராமில் இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸிலும் பிள்ளைங்க பங்கு பெறும்போது மனப்பாடமாய் வசனம் சொல்லும்போதும் ஆண்டவரே பிள்ளைகள் அதை நன்றாக சொல்லத்தக்கதாக அவங்களுக்கும் வேண்டிய கிருபையை தாங்க. மீதியான நேரம் உடைய பிரசனைகளோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கர்த்தரேசு ஜெபத்தை இடைக்கே நல்ல பிதாவே, ஆமேன். Children of
விசேஷம் என்றாரே. பறவையை விட நீ விசேஷம் என்றாரே. சின்ன சின்ன பிள்ளைகளே மன்னன் இயேசு சொல்கின்றார், வண்ண வண்ண காட்டு புஷ்பங்கள் பார், அவைகள் முளைக்கிறதும் இல்லை மூர்க்கிறதும் இல்லை, அவற்றையும் தேவன் அழகாய் உடுத்துகிறார். அற்ப காட்டு புஷ்பங்களை தேவன் இவ்விதம் உடுத்துவித்தால் உன்னையும் என்னையும் நிச்சயம் உடுத்துவார். ஆகையால் நீ ஆடை குறித்து கலங்காதே, ஆதாரம் ஞாயிறு மிகையாதே, புஷ்பத்தை விட நீ விசேஷம் என்றாரே. புஷ்பத்தை விட நீ விசேஷம் என்றாரே. புஷ்பத்தை விட நீ விசேஷம் என்றாரே. It's time to listen to God's word. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிள்ளைகள் அனைவருக்கும் வாழ்த்துதல்கள். இன்றைக்கு ஒரு விசேஷமான நாள். இந்த நாளை வேர்ல்ட் சண்டே ஸ்கூல் டே என்று விசேஷமாக நாம் நினைவு கூறுகிறோம். அதாவது நவம்பர் மாதத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 2வது தேதி, இந்த ஞாயிற்றுக்கிழமை வேர்ல்டு சண்டே ஸ்கூல் டே என்று ஞாபகப்படுத்துகிறோம். இந்த உலகத்திலே அநேக நாட்களை விசேஷமாக நினைவு கூறுவது உண்டு. ஃபாதர்ஸ் டே என்று நினைவு கூறுகிறோம், மதர்ஸ் டே நினைவு கூறுகிறோம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே விதமாக அதிகமாக எல்லாருக்கும் தெரிந்த சில்ட்ரன்ஸ் டே, நவம்பர் 14th, அது சில்ட்ரன்ஸ் டே என்று நாம் விசேஷமாக நினைவு கூறுகிறோம். அதே விதமாக இன்றைக்கு வேர்ல்டு சண்டே ஸ்கூல் டே. இந்த வேர்ல்டு சண்டே ஸ்கூல் டே இதற்கு காரணமாய் இருந்தவர், சண்டே ஸ்கூல் அந்த ஊழியமே ஆரம்பிப்பதற்கு மிகவும் அதிகமாக காரணமாய் இருந்த ஒருவரை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அவருடைய பெயர் ராபர்ட் ரேக்ஸ். He is the founder of Sunday School. அவர் இந்த ஞாயிறு வகுப்புகளை ஆரம்பித்து பெரிய அளவிலே பரப்பினவர் இந்த ராபர்ட் ரேக்ஸ். இவர் ஃபாதர் ஆஃப் சண்டே ஸ்கூல் மூவ்மெண்ட் என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் இவர் தொடங்கியதுனாலே அவர் ஃபாதர் ஆஃப் சண்டே ஸ்கூல் மூவ்மெண்ட். இந்த பிள்ளைகள் மத்தியிலே இந்த மூவ்மெண்ட் அதிகமாக சண்டே ஸ்கூலை விரிவுபடுத்தினவர் ராபர்ட் ரேக்ஸ். இதன் மூலமாக அந்த பிரிட்டன் தேசத்திலேயே ஒரு பெரிய மாற்றுதலை இவர் கொண்டு வந்தார் இந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்தின் மூலமாக. அது மட்டுமல்ல, இந்த ஊழியமானது உலகம் முழுவதும் இந்த சண்டே ஸ்கூல் ஊழியம் பரவி இருக்கிறது. இவர் 1735ஆம் ஆண்டிலே ஒரு நல்ல செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்தார். அவருடைய தகப்பனார் பிரிண்டிங் பிரஸ் ஓனர். இவருடைய 22வது வயதிலே தகப்பனார் மரித்து போனதினாலே அந்த தகப்பனாருடைய பிசினஸ், அந்த பிரிண்டிங் பிரஸ் அண்ட் பப்ளிஷிங், அதை எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறார். இவர் ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டவர். அவருடைய 2, அதாவது அம்மாவுடைய தகப்பனார், அப்பாவுடைய தகப்பனார் இருவுமே பிரஸ்பிட்டர்ஸ், அவர்கள் பாஸ்டர்ஸாக இருந்தவர்கள். அவருக்கு ஆனி என்கின்ற ஒரு பெண்மணியோடு திருமணமானது. He was married to Annie. அவர்களுக்கு 3 மகன்கள், 7 மகள்கள், 3 sons and 7 daughters அவருக்கு பிறந்தார்கள். இவர் பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறார். பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் அவருக்கு ஃப்ரீ டைம், ஸ்பேர் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவருக்கு இந்த சிறைச்சாலைகளை போய் சந்திப்பார். அந்த he visited the prisons. அந்த சிறைச்சாலைகளுக்கு போய் அங்கே போய் அந்த சிறைச்சாலையில் எப்படி இருக்கிறாங்க, அவரோட கைதிகளுடைய நிலைமை எவ்விதமாக இருக்கிறது என்பதையெல்லாம் கண்டு அறிந்து கொண்டார். அந்த நாட்களிலே சிறைச்சாலைகள் முழுவதுமாக இந்த குற்றவாளிகளால் நிரம்பி இருந்தது. அவருடைய நிலைமை ரொம்பவும் மோசமாக இருந்தது. நல்ல நிலையிலே அவர்கள் இல்லை. ரொம்ப மோசமான வேர்ஸ்ட் கண்டிஷன் அந்த பிரிசன்ஸ். அதையெல்லாம் பார்த்துட்டு இவர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அந்த அவர் பப்ளிஷ் பண்ணுகிற பேப்பர்ல அதை குறித்து இந்த பிரிசனுடைய சிறைச்சாலையுடைய கண்டிஷன் எல்லாம் பப்ளிஷ் பண்ணார். எல்லாருக்கும் தெரியட்டும் என்பதற்காக பப்ளிஷ் பண்றார். அது மட்டுமல்ல, இவங்களுக்கெல்லாம் ஏதாவது செய்யணும், இந்த பிரிசன்ல இவ்வளோ பேர் வராங்களே, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் கூட அவர் மனதிலே ஒரு ஆவல் உண்டானது. ஆகவே இவர் ஒரு நாளிலே
ஒரு வயது மூத்த பெண்மணி அவர்களை பார்த்து, நீ இந்த பிரிசன்லாம் பார்த்துட்டு இருக்கிறிய, அந்த நிலைமையெல்லாம் பாக்குறிய, நீ போய் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சும்மா வீதியில நடந்து போ, தெருவில் ஸ்ட்ரீட்ல அப்படியே நடந்து போ, அப்போ இந்த நாட்டுல என்ன நடக்குதுன்றது நீ புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லி இந்த சகோதரி இடத்துல சொல்லுகிறான். அப்போ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த தெருவுல ஸ்ட்ரீட்ல அப்படி நடந்து போறாரு. அப்போ அவருக்கு பார்க்கிறது அவருக்கு ரொம்ப கவலை ஊட்டக்கூடியதாக இருந்தது. அநேக சின்ன பிள்ளைகள் சண்டை போட்டுக்கொண்டு மிகவும் மோசமான நடத்தை, அவர்கள் எல்லாம் மோசமாக என்னெல்லாமோ செய்து கொண்டிருக்கிறார்கள். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க வேலை அதுதான். ஏனென்றால் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயா இருக்கிறதுனால விதமாக சண்டை போட்டு மிகவும் மோசமாக நடந்து கொண்டிருந்தார்கள். இந்த பிள்ளைகள் யார் என்றால் ஸ்லேவ்ஸாக, அடிமைகளாக அநேக ஃபேக்டரிஸ்ல வேலை செய்கிறவர்கள். அடிமைகளாக ஒரு நாளைக்கு 12ல இருந்து 16 ஹவர் வேலை செய்வாங்களாம் அந்த ஃபேக்டரியில. ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு லீவு. அதனால ஃப்ரீயா இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை தெருவில் வந்து எல்லாம் மோசமான கொடிதான காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. சில நேரத்துல பெரிய குற்றங்களையும் செய்வார்கள். அதன் மூலமாக அவங்க வந்து ஜெயில தூக்கி போட்டுருவாங்க, பிரிசன்ல போட்டுருவாங்க. இப்படி அவங்க அநேக பிள்ளைகள் ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அநேக பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு படிப்பு இல்லை, அவங்களுக்கு பெற்றோர்கள் இல்லை. சில பெற்றோர்கள் அந்த ஜெயில இருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய மோசமான நிலையாக இருந்தது. இதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. சின்ன பிள்ளைங்க இப்படி எல்லாம் இருக்கிறாங்களே, இவ்வளவு மோசமா இருக்கிறாங்களே, இவங்க எல்லாம் குற்றவாளிகளாக மாறி ஜெயிலுக்கு போற அளவுக்கு அவங்க குற்றங்கள் எல்லாம் செய்யறாங்களே, இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு பாரத்தோடு இந்த ராபர்ட் ஒரு ரெவரண்ட் தாமஸ் ஸ்டாக் என்கின்ற ஒரு நண்பரோடு இதை குறித்து சொல்லுகிறார். இந்த மாதிரி இவங்களுக்கு ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது பண்ணணும், இவங்களுக்கு நல்ல கிளாஸ் ஏதாவது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அவரும் சரின்னு சொல்றாரு. ஆகவே ராபர்ட் என்ன பண்றாரு, ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து மத்தியானம் வரைக்கும் இவங்களெல்லாம் ஒரு இடத்துல கூட்டி வச்சு அவங்களுக்கு வாசிக்கிறது, எழுதுறது, மற்றதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். they should be taught reading and writing. பிறகு மத்தியான நேரத்திலே வேதத்திலிருந்து சில வசனங்களையும் பாடங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பாரத்தோடு ஆரம்பிக்கிறார். ஆகவே இந்த சண்டே ஸ்கூல் ஞாயிறு காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜூலை 1780 ஆண்டு, அதாவது 245 வருஷம் முன்னால, 245 years ago, ஒரு வீட்டிலே, அதாவது மிஸ்ஸஸ் மெரடித் என்கின்ற ஒரு பெண்மணியுடைய வீட்டிலே, ஒரு அம்மாவுடைய வீட்டிலே, கிச்சன்ல இந்த முதலாவது சண்டே ஸ்கூல் அந்த மூவ்மெண்ட் ஆரம்பிக்கப்பட்டது. முழு சண்டே ஞாயிற்றுக்கிழமையும் காலையில பாடம்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, மத்தியானம் பைபிள் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆகவே இந்த ஊழியத்தை குறித்து பார்க்க வேண்டும் என்றால் 1751 ஆண்டே ஹானா பால் என்கின்ற ஒரு சகோதரி ஒரு சென்ட் மேரிஸ் சர்ச் என்கின்ற இங்கிலாந்துல அங்க வந்து சண்டே ஸ்கூல் அவங்க சின்ன விதத்துல ஆரம்பிச்சு வச்சிருந்தாங்க. ஆனால் பெரிதளவிலே அது பரம்பவில்லை. ஆனால் இந்த ஊழியம் ராபர்ட் ஆரம்பித்தது ஒரு வீட்டிலே கிச்சன்ல 1780 ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கிற இந்த ஊழியம் அதுதான் ஆரம்பம். இந்த சண்டே ஸ்கூல் நிறைய பிள்ளைகள் வர ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து பாய்ஸ் மாத்திரம் வந்துட்டு இருந்தாங்க, அப்புறமா கேர்ள்ஸும் வர ஆரம்பிச்சாங்க. மெதுவா எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த பாடங்களை கற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு அந்த டீச்சர் வந்து அந்த வீட்டுல இருக்கிற அந்த அம்மாவே டீச்சரா இருந்தாங்க. அப்படியே ஒவ்வொரு வீட்லயும் ஆரம்பிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சண்டே ஸ்கூல் ஆரம்பித்தது எல்லாரும் அநேகருடைய வீடுகளிலே அவங்க ஏரியால, அந்தந்த ஏரியால அவங்க வீட்டுல ஆரம்பிச்சாங்க. அங்க இருக்கிறவங்களே டீச்சரா அந்த பிள்ளைங்களை எல்லாம் பார்த்து கொண்டாங்க. ஆகவே இந்த சண்டே ஸ்கூல் ஊழியமானது வளர ஆரம்பிச்சது. 3 வருஷத்துல 4000 ஸ்கூல் வீடுகள்ல நடத்தப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த பிள்ளைகள் நன்றாக பாடங்களை கற்றுக்கொண்டார்கள், வேதத்தையும் கற்றுக்கொண்டார்கள். 1785 ஆண்டு இந்த ஊழியம் அவ்வளோ பரவினதுனாலே சண்டே ஸ்கூல் சொசைட்டி என்கிறதை இந்த ராபர்ட் ஆரம்பித்தார். இதை எதற்காக சண்டே ஸ்கூல் சொசைட்டி ஆரம்பித்தார் என்றால், அதற்கென்ற பாட புத்தகங்களை பிரிண்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாரு, அவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணாரு. பைபிள் பிரிண்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சாரு, அவங்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க பைபிள். அது மட்டும் இல்ல, இந்த சண்டே ஸ்கூல் வர்ற பிள்ளைங்க ரொம்ப ஏழைகளா, சரியா ட்ரெஸ் எல்லாம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்க, ஷூ எல்லாம் கொடுத்தாங்க. ஆகவே அன்பா அவங்கள பார்த்து கொண்டு இந்த பாடங்களையும் கற்றுக் கொடுத்தார்கள், வேதத்தையும் கொடுத்தார்கள். அப்போ இவ்வளோ பெருசா வளர்ந்த பிறகு டீச்சர்ஸ் கம்மியா இருக்கிறாங்க. அப்போ டீச்சர்ஸ் கூட
அவர் கொண்டு வந்து அவங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து இந்த டீச்சர்ஸ் கூட ஒரு இடத்துலயும் வச்சு இந்த ஊழியம் பரம்பினது. 8 வருஷத்துல சுமார் 8 லட்சம் பிள்ளைகள் இந்த சண்டே ஸ்கூல் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். 8 இயர்ஸ்ல 8 lakh சில்ட்ரன். 1831 ஆண்டு 12.5 lakhs 12.5 லட்சம் பிள்ளைகள் இந்த சண்டே ஸ்கூலை அட்டென்ட் பண்ணி கொண்டு இருந்தார்கள். ஆகவே இந்த சின்ன அளவில் ஆரம்பிக்கப்பட்ட வீடுகளிலே ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் எல்லா வீடுகளிலும் எல்லா இடங்களிலும் இந்த பிரிட்டன் தேசம் முழுதும் பரவி விட்டது. இது நடந்து கொண்டிருக்கும் போது அநேக எதிர்ப்புகள் இருந்தது. அங்க இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்களாம், இந்த பிள்ளைங்களை ரெஸ்ட் கொடுக்கணும், ஞாயிற்றுக்கிழமை அவங்கள போயிட்டு சண்டே ஸ்கூல் எல்லாம் வச்சு டீச் பண்ணிட்டு பாடத்தெல்லாம் படிக்க வைக்கிறாங்கன்னு அவங்க அநேகர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அது மட்டும் இல்ல, இந்த இந்த பிள்ளை சின்ன ஏழை பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த பாடம்லாம் கற்றுக் கொடுத்தா அவங்க ரொம்ப பெருமையாயிடுவாங்க அப்படின்னு சிலர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த ராபர்ட் ரேக்ஸ் அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. அதை பத்தி கவலையே படாம இந்த சண்டே ஸ்கூல்ல இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்தினார். நிறைய பேர் சண்டே ஸ்கூல்ல அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டுமல்ல, இவர் ரொம்ப கைண்டா அமைதியா அவர்களுக்கு பாரத்தோடு இதெல்லாம் செஞ்சதுனால அவங்க இந்த எதிர்த்தவங்க எல்லாம் பேசாம அமைதல் ஆயிட்டாங்க. அவங்க ஒன்றும் அதுக்கு மேல ஒன்றும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆகவே இந்த சண்டே ஸ்கூல் அவ்வளவு பரம்பி எல்லா இடங்களிலும் வந்தது. அநேக பிள்ளைகள் வர்றாங்க. தெருவில் போய் அந்த குற்றங்களை செய்யறது, சண்டை போடுறது அதெல்லாம் பண்ணாம இந்த மாதிரி நல்ல பிள்ளைகளா பாடம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆரம்பிச்சதுனால, பைபிள் எல்லாம் கத்துக்கொண்டதுனால ஒரு பெரிய மாறுதல் வந்தது. எங்க மாறுதல் வந்ததுன்னா, அந்த முழு தேசத்துல, அந்த பிரிட்டன் கண்ட்ரிலேயே பெரிய மாறுதல் ஏற்பட்டது. எப்படின்னா, இந்த கிரைம் ரேட், குற்றங்கள் குறைந்தது. ஜெயில எல்லாம் வர்ற கைதிகள் குறைந்துட்டாங்க. கிரைம் ரேட் கம்மி ஆயிடுச்சு. அந்த பிரிட்டன்ல குயின் சார்லட் என்கிறவங்க இந்த ராபர்ட் ரேக்ஸை பத்தி என்ன சொன்னாங்க, அவங்க இந்த பிரிட்டன் தேசத்திற்கே ஒரு ஆசீர்வாதம்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு பேசினாங்களாம். அதை குறித்து அவர்கிட்ட பேசினாங்களாம். சோ அவ்வளவு பெரிய மாறுதலை இந்த பிரிட்டன் தேசமே கண்டது. அது மட்டுமல்ல, அந்த ஊழியத்துல அநேக பிள்ளைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டதுனால அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. many children accepted Christ and many families accepted Christ. ஆகவே இந்த பிள்ளைகள் மாற்றப்பட்டது மட்டுமல்லாமல் குடும்பங்கள் மாற்றப்பட்டது. அதற்கு பிறகு அந்த தேசத்திலிருந்து அமெரிக்கா தேசத்துல கூட இதை ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் அநேக தேசங்கள்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்தியால கூட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆகவே இந்த சண்டே ஸ்கூல் மூவ்மெண்ட், இந்த ராபர்ட் ரேக்ஸ் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட மூவ்மெண்ட் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகி இன்றைக்கு எல்லா கிறிஸ்தவ சபைகளிலும் அது ஒரு சர்ச் ஆக்டிவிட்டி. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு எல்லா சபையிலையும் இந்த சண்டே ஸ்கூல் வைக்கிறாங்க. சர்ச் ஆக்டிவிட்டியாகவே மாறிவிட்டது. ஆகவே அவ்விதமாக ராபர்ட் ரேக்ஸ் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சண்டே ஸ்கூல், அதன் மூலமாக தான் இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் இந்த சண்டே ஸ்கூல்ல உட்கார்ந்திருக்கிறார். அது காரணமாக இருந்தவர், ஆரம்பித்தவர், அதிகமாக பரப்பினவர் ராபர்ட் ரேக்ஸ். இவர் ஏப்ரல் 5ஆம் தேதி 1811 இங்கிலாந்துல அவர் மரித்தார். அவரை ஒரு சர்ச் பக்கத்துல அடக்கம் பண்றாங்க. எந்த பக்கத்துலன்னா, அவர் எந்த இடத்துல முதலாவது சண்டே ஸ்கூல்ல ஆரம்பிச்சாரோ அந்த இடத்து பக்கத்திலே அங்கே அடக்கம் பண்ணுகிறார்கள். ஆகவே அது அவர் மூலமாக அநேக லட்சக்கணக்கான இல்ல கோடிக்கணக்கான சண்டே ஸ்கூல் இந்த உலகம் முழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நினைவூட்டும் விதத்திலே அவருக்கு ஒரு ஸ்டாச்சு, அவருக்கு ஒரு சிலையை கூட வைக்கிறாங்க. அந்த லண்டன்ஸ் விக்டோரியா என்கின்ற இடத்திலே அவர் ராபர்ட் ரேக்ஸ்க்கு ஒரு ஸ்டாச்சு போட்டு அந்த நூற்றாண்டிலே அதை நினைவு கூர்ந்து அவருக்கு ஒரு நினைவுதலாக ஒரு ஸ்டாச்சு கூட அந்த இடத்திலே வைத்து அவருக்கு நல்ல கனத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஊழியத்தை இன்றைக்கும் நம்ம நடத்தி கொண்டே இருக்கிறோம். நீங்கள்லாம் இந்த சண்டே ஸ்கூல் அட்டெண்ட் ஆகுறீங்க. நீங்க இன்றைக்கு இந்த நாள்ல, விசேஷித்த நாள்ல நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும் பிள்ளைகள் என்றால், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ராபர்ட் ரேக்ஸ்க்காக. அது மட்டுமல்ல, அநேகர் அவரோடு சேர்ந்து ஒத்துழைத்து இந்த ஊழியத்தை ஆரம்பித்து பரப்பினவர்கள் எல்லாரையும் நினைவு கூற வேண்டும். என்னன்னா, ஒரு அருமையான ஊழியத்தை இவர்கள் ஆரம்பித்தார்கள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்காகவும் சண்டே ஸ்கூலுக்காகவும் நீங்க ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும், ஆண்டவர் இதை ஜெபிக்கணும். நம்ம சபையிலையும் இந்த ஊழியம் இருக்கிறது, நீங்க எல்லாம் அட்டென்ட் பண்றீங்க. ஆகவே டீச்சர்ஸ்க்காகவும் இந்த ஊழியத்துக்காகவும் ஜெபம் பண்ணணும். நீங்க தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும்.
அது மட்டுமல்ல, இந்த சண்டே ஸ்கூலுக்கு ஜெபிக்கிறதுக்கு மட்டுமல்ல, இந்த சண்டே ஸ்கூலுக்கு தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபத்தோடு வர வேண்டும், வந்து பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த சின்சியரா அட்டென்ட் பண்ணணும். இதுல ஏதோ வரோமே போறோம், ஏதோ டைம் பாஸ் அப்படின்ற மாதிரி இல்ல. ஏதோ எங்களெல்லாம் தனியா அனுப்பிடுறாங்க, அந்த நேரத்துல நாம உட்கார்ந்துட்டு இருக்கணுமே, அதனால உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு இல்ல. இதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு இந்த இந்த சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கிற பாடங்கள், வேத வசனங்களை எல்லாம் நல்லா கற்றுக்கொள்வது நல்லது. அது மட்டுமல்ல, இந்த சண்டே ஸ்கூல்ல ஆண்டவருடைய வசனத்தை, பைபிள்ல இருந்து ஸ்டோரிஸ், அநேக மிஷினரி ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்றாங்க. இதன் மூலமா உங்களுக்கு வேதத்திலே ஒரு ஆர்வம் உண்டாக வேண்டும். யூ ஷுட் ஹேவ் கிரியேட் சம் இன்ட்ரெஸ்ட் இன் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வார்த்தையிலே உங்களுக்கு ஒரு ஆசை, ஆவல் வர வேண்டும். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை வந்து வேதத்தை வாசிக்கிறது, வேதத்தை பற்றி கேட்கிறது மட்டுமல்லாமல், நீங்கள் தினந்தோறும் வேதத்தை கிரமமாக வாசிக்க வேண்டும், வேதத்தில் உள்ள காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அது மிகவும் முக்கியம். அது மட்டுமல்ல, கற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே அதை அபியாசிக்க வேண்டும், அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ யூ ஷுட் லேர்ன் த வேர்ட் ஆஃப் காட், நாட் ஓன்லி ஆன் சண்டே, பட் எவ்ரி டே யூ ஷுட் ரீட் த வேர்ட் ஆஃப் காட், லேர்ன் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை ஃபாலோ பண்ணணும். ஏனென்றால் இந்த வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறது. எவ்விதமாக இந்த சண்டே ஸ்கூல் மூலமாக பிள்ளைகள் மாற்றப்பட்டார்கள், குடும்பங்கள் மாற்றப்பட்டார்கள், அந்த முழு தேசமே ஒரு பெரிய மாறுதலை கண்டது. அதே விதமாக இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே மாறுதலை கொண்டு வரும். அது மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்திலேயும் மாறுதலை கொண்டு வரும். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறி ஆண்டவருடைய பிள்ளைகளாக வளர வேண்டும். இதன் மூலமாக உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம், சபைக்கு ஆசீர்வாதம், சர்ச்சுக்கு ஆசீர்வாதமா இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திற்கு யூ ஷுட் பி a blessing to your family, church and also to the society at large. இந்த முழு சமுதாயத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக மாறுதல் உண்டாக வேண்டும். ஆகவே ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக ஞாயிறு வகுப்பு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, டீச்சர்ஸ் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக சாட்சிகள் எழும்ப வேண்டும். இந்த சாட்சிகள் எழும்பி அவர்கள் இந்த இந்தியா தேசத்திலே அநேக இடங்களுக்கு எதிர்காலத்திலே நீங்கள் போவீர்கள். ஆகவே சாட்சிகளாக நீங்கள் போக வேண்டும். இந்தியா தேசத்திலே மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதும் நீங்கள் போக வாய்ப்பு உண்டு. ஆகவே ஆண்டவருடைய சாட்சிகளாக மாறுவதற்கு இந்த சண்டே ஸ்கூல் மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. ஆகவே யூ ஷுட் பி விட்னஸஸ் for the Lord in the future, in the coming days, in our country and also in many parts of the world. ஆகவே ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆசிரியர்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ராபர்ட் ரெய்க்ஸ் அவர்களை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த சண்டே ஸ்கூல் ஊழியமானது எவ்விதமாக ஆரம்பிக்கப்பட்டது, எவ்விதமான மாறுதலை கொண்டு வந்தது என்பதை குறித்து அறிந்து கொள்ள உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்திலே பங்கு பெறுகிற, இன்வால்வ் ஆகியிருக்கிற எல்லா டீச்சர்ஸ்க்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த பிள்ளைகளை குறித்து கரிசனை உள்ள சபைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு உம்மை அறிந்து கொண்டு வரும் நாட்களிலே இந்தியா தேசத்திலே, அது மட்டுமல்லாமல் உலகம் முழுதும் உமக்கு சாட்சிகளாக இருக்கும்படியாக அவர்களை ஆயத்தப்படுத்துவீராக. இந்த சண்டே ஸ்கூல் ஊழியமானது அவர்களை ஆயத்தப்படுத்தும் ஒரு இடமாக இருக்கும்படியாக நீர் தாமே உதவி செய்தருளும். பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும், குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Let's listen to the memory verse clip sent by our children. Praise the Lord. My name is Eunice Sharma from KG. Romans 8:1. There is therefore now no condemnation to them which are in Christ Jesus. Walk not after the flesh, but after the Spirit. There is therefore now no condemnation to them which are in Christ Jesus, who walk not after the flesh, but after Praise the the Lord. Spirit. My name is Eunice Celestina from KG, reciting Romans 8:1. There is therefore
Now no condemnation to them which are in Christ Jesus. Walk not after the flesh, but after the Spirit. I'm Joel from Junior English Box. I'm going to tell Romans 8:25 to 28. But if you hope for that, we see not, then we do with patience wait for it. Likewise the Spirit also helpeth our infirmities, for we know not what we should pray for as we ought, but the Spirit itself maketh intercession for us with groaning which cannot be uttered. And he that searches the heart, knoweth what is the mind of the Spirit, because he maketh intercession for the saints according to the will of God. And we know that all things work together for good to them that love God, to them who are the called according to his purpose. Praise the Lord. Praise the Lord. I'm Zona from Inters. Memory verse Romans chapter 8 verse 25 to 28. But if we hoped for that we see not, then do we with patience wait for it. Likewise the Spirit also helpeth our infirmities, for we know not what we should pray for as we ought, because the Spirit itself maketh intercession for us with groanings which cannot be uttered. And he that searcheth for the hearts knoweth the mind of the Spirit, because he maketh intercessions for the saints according to the will of God. And we know that all things work together for good to them that love God, to them which they are called according to his presence. Thank you, praise the Lord. Praise the Lord. I'm Joseph from Interclass Boys. I'm going to tell Romans 8:25 to 28. But if we hope for that we not see, then do we with patience wait for it. Likewise, the Spirit also helpeth our infirmities, for we know not what should we pray for, but we ought. But if the Spirit itself make an intercession for us with groaning which cannot be uttered. And he that searches the heart knoweth what's in the mind of the Spirit, because he maketh intercession for the saints according to the will of God. And we know that all the saints work together for good to them that love God, to them who are the called according to his purpose. Thank you, praise the Lord. Praise the Lord. Today's memory verse is Romans 8:25 to 28. But if we hope for that we see not, then do we with patience wait for it. Likewise, the Spirit also helpeth our infirmities, for we know not what we should pray for as we ought, but the Spirit itself maketh intercession for us with groanings which cannot be uttered. And he that searcheth the heart knoweth what is the mind of the Spirit, because he maketh intercession for the saints according to the will of the God. And we know that all things work together for good to them that love God, to them who are the called according to his purpose. Memory verse for the next week. Beginners and Tiny Tots, Matthew chapter 5 verse 43. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். KG and Primary, Romans chapter 8 verses 12 and 13. ரோமர் 8ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். Juniors, Inters and Seniors, 1 Corinthians chapter 13 verses 7 to 9. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. Kindly send in your memory verse entries and any prayer requests to the numbers displayed on the screen. 94444 41048 and 984 081 1897. Hello kids, so nice to meet you again through this presentation we are doing on unsung heroes of the Bible. Hope you're all doing well. Today we are going to be seeing about 4 lepers from the Bible. அருமையான தம்பி தங்கைகளே, மீண்டும் இந்த பிரசன்டேஷன் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும்
ஆரோக்கியமாக நன்றாயிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இந்த வேதாகமத்திலே அறியப்படாத சில நபர்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 4 குஷ்டரோகிகள் குறித்து வேதாகமம் சொல்லுகிற ஒரு சம்பவத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். So the background to the story is in the Bible. In 2 Kings chapter 7, we read about an incident where God had miraculously provided for the Israelites during a devastating famine in Samaria. A Syrian siege had caused extreme scarcity, and Elisha the prophet prophesied a miraculous turnaround with abundant food at low prices the very next day, which was actually met with a lot of disbelief. God then caused the Syrian army to flee in panic, leaving behind their supplies, which the lepers discovered and shared with the city. இதனுடைய பின்னணி என்ன என்பதை வேதாகமத்திலே 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு கொடுமையான ஒரு பஞ்சம் சமாரியா தேசத்தில் உண்டாயிருந்த பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு அற்புத விதமாக அங்கே ஆகாரத்தை தருகிற ஒரு சம்பவத்தை குறித்து தான் நாம் இங்கே பார்க்கிறோம். சீரியா தேசத்தார் அங்கே இஸ்ரவேலர்கள் சமாரியாவை முற்றுகையிட்டு அது நிமித்தமாக கொடிய பஞ்சம் நிலவினது. அந்த சமயத்திலே தீர்க்கதரிசியாகிய எலிஷா, ஆண்டவர் உங்களுக்கு நாளைக்கு அற்புத விதமாக உங்களுக்கு ஆகாரத்தை கொடுப்பார், குறைந்த விலைக்கு உங்களுக்கு ஆகாரம் சந்தையில் கிடைக்கும் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் அதை யாரும் நம்பவில்லை. பிற்பாடு என்ன நடக்கிறது என்று பார்க்கும்பொழுது தேவன் இந்த சீரிய தேசத்து இராணுவமானது அவர்கள் திடீரென்று பயந்து அவர்கள் கொண்டு வந்த எல்லாவற்றையும் அங்கே விட்டுவிட்டு ஓடும்படியாக கர்த்தர் செய்கிறார். அவர்கள் விட்டு போன அந்த கொள்ளை பொருளை எல்லாம் இந்த 4 குஷ்டரோகிகள் அதை கண்டறிகிறார்கள். அதை பார்த்து பின்பு இந்த பட்டத்தாருக்கு வந்து சொல்கிறார்கள். இதுதான் இந்த கதையுடைய பின்னணியாக இருக்கிறது. There are 4 things which we learn from the lepers through this incident. The first is they were desperate. So desperation. See, what these 4 lepers are discussing with them is that they reached a moment of desperation. What they are saying is, if we go into the city, we will die of starvation. There is a famine in the land, and they are outcasts, and there's an enemy outside who is put a siege, and they are saying, if we surrender to the enemy, they may kill us also. So they are thinking, we have no options. Anyway, whatever we do, we are going to die. Okay, so this is what the world attitude today is, a pessimistic view of life. People are pessimistic about the future. They say, who cares? Why live? Why not? Life is short. Live it up. What are we going to do with living for so many days? So this tells us about the attitude the world has towards life. அருமையான தம்பி தங்கைகளே, இந்த 4 குஷ்டரோகிகள் மூலமாக 4 காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். முதலாவதாக, இவர்கள் நம்பிக்கையற்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறார்கள். அந்த தேசத்திலே அவர்கள் ஏற்கனவே குஷ்டரோகிகள் என்பதற்காக அவர்கள் வெளியே புறம்பே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் அவர்கள் தேசத்துக்குள்ளே இப்போது ஒரு கொடிய பஞ்சம் நிலவுகிறது. அது நிமித்தமாக அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள், நாம் பட்டணத்துக்குள்ளே போனாலும் பஞ்சத்து நிமித்தமாக நாம் மரிப்போம். வெளியிலே சத்ருவானவன் முற்றுகையிட்டிருக்கிறான், அவனிடத்தில் போனாலும் அவர்கள் நம்மை கொள்ளலாம். நமக்கு இதில் நஷ்டம் லாபம் ஒன்றுமில்லை, என்ன செய்தாலும் நாம் சாகதானே போகிறோம் என்று அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். இது எதை காட்டுகிறது என்றால், இன்றைக்கு உலகம் இருக்கிற அந்த நிலை, அவர்கள் கொண்டிருக்கிற மனப்பாங்கை நமக்கு காட்டுகிறது. உலகத்தார் இவ்விதமாய் பேசுகிறது நாம் கேட்டிருக்கிறோம் அல்லவா? நாம் ஏன் இதை குறித்து கவலைப்பட வேண்டும்? எதற்கு வாழ வேண்டும்? இதை ஏன் செய்யக்கூடாது? நாம் வாழ்கிற வாழ்க்கை குறுகிற வாழ்க்கை, நாம் அனுபவிக்கலாம். நீடிய நாட்கள் வாழ்ந்து நான் என்ன செய்ய போகிறேன்? இவ்விதமாய் அவர்கள் பேசுகிறார்கள் அல்லவா? அதை குறித்து இது நமக்கு காட்டுகிறது. Secondly, this talks about discovery. They decided to risk it all and visit the enemy camp. When they arrived, it was vacated.
The enemy had fled in the night, frightened by a loud sound from God. What a picture of us. In Christ we have found riches, riches of grace. They found gold, jewelry, clothing, food beyond description. In the same way, we have found true riches in Christ Jesus. அடுத்ததாக அவர்கள் கண்டறிந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் செய்த காரியம் என்ன செய்தாலும் நமக்கு மரணம் நேரிட வாய்ப்பு உள்ளது என்பதை அறிந்து நாம் சத்துருக்கள் இருக்கிற அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிற இடத்துக்கு நாம் போய் பார்க்கலாம் என்று சொல்லி அவர்கள் போனபோது அந்த இடத்துல அந்த சத்துருக்கள் யாரும் இல்லாததை கண்டார்கள். சத்துருவானவன் தாங்கள் கொண்டு வந்திருந்த ஆகாரம், அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றையும் அங்கேயே விட்டுவிட்டு கர்த்தர் ஒரு பெரிய சத்தத்தை அங்கே வரப்பண்ணிய நிமித்தமாக அவர்கள் பயந்து நடுங்கி எல்லாவற்றையும் அங்கே விட்டுவிட்டு ஓடி போய்விட்டார்கள். இது கிறிஸ்துக்குள்ளாக நாம் எவ்விதமாய் பொக்கிஷங்களை பெற்றுக்கிறோம் என்கின்ற ஒரு காட்சியை நமக்கு இது காட்டுகிறது. கிருபையின் ஐஸ்வர்யங்களை நாம் கிறிஸ்துக்குள்ளாக பெற்றுக்கிறோம். இந்த குஷ்டரோகிகள் அங்கே போய் அங்கே வெள்ளியும் பொன்னும் நகைகளும் அங்கே ஆகாரமும் அங்கே வஸ்திரமும் கண்டார்கள். அதே போல கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் மெய்யான ஐஸ்வர்யத்தை நாம் பாவிகளாக இருக்கும்போது எவ்விதமாய் நாம் அதை கண்டுபிடித்தோம், அதை கண்டோம் என்பதை குறித்து இது நமக்கு வெளிப்படுத்துகிறது. So while they are enjoying the spoils of the enemy camp, suddenly one of them had a thought, and he's thinking, this is not right. The city is starving and we are feasting. They are eating each other's children and we have become overnight millionaires. We must go back and tell them. இந்த குஷ்டரோகிகள் இவ்விதமாக அந்த சத்துருனுடைய பொருட்களை எல்லாம் இப்பொழுது அவர்கள் அதை கண்டு அதை தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டு அதில் ஆனந்தித்து கொண்டிருக்க சமயத்திலே ஒருவருக்கு ஒரு யோசனை வருகிறது. நாம் செய்வது தவறு. நம்முடைய சொந்த தேசத்தார் பட்டணத்துக்குள்ளாக பஞ்சத்து நிமித்தமாக அவர்கள் பட்னியாய் கிடக்கிறார்கள். நாமும் இங்கு விருந்து உண்டு கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி அவர்கள் யோசித்து இப்போ என்ன செய்கிறார்கள், நாம் இங்கு திரளான கொள்ளைப்பொருள் இருக்கிற இந்த காரியத்தை நாம் பட்டணத்துக்குள்ளே போய் இந்த செய்தியை நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் யோசிக்கிறார்கள். இது அவர்கள் தங்கள் கடமையை உணர்ந்ததை நமக்கு இது எடுத்து காட்டுகிறது. This shows that they remembered their duty towards their fellow countrymen. So now we see that the lepers, now they returned back to the city. They shouted over the wall that there was untold riches just over the hill, but no one believed them. Even the king thought that it was a trap. They finally sent 2 horses out and confirmed that the amazing story which the lepers are telling is indeed true. So this shows us that the people of the city were in doubt. இந்த குஷ்டரோகிகள் திரும்பமாக பட்டணத்துக்கு வந்து அங்கே இந்த செய்தியை சத்தமிட்டு சொல்லுகிறார்கள். அங்கே சற்று தூரம் அந்த மலை மட்டும் போனால் அங்கே மிகவும் கொள்ளை கொள்ளாத அளவு கடங்காத ஐஸ்வர்யங்கள் நமக்காக காத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பட்டணத்தார் இந்த குஷ்டரோகிகள் சொல்வதை நம்பவில்லை. ராஜாவும் இவர்கள் நமக்கு ஒரு கண்ணியை வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். கடைசியிலே 2 குதிரை வீரர்களை அனுப்பி போய் பார்க்க முடியாது அனுப்பும்போது அவர்கள் போய் பார்த்து இந்த குஷ்டரோகிகள் சொன்ன காரியம் உண்மைதான் என்பதை கண்டறிகிறார்கள். இது இந்த பட்டணத்தார் எவ்விதமாய் இந்த நற்செய்தியை கேட்டு அவர்கள் சந்தேகித்தார்கள் என்பதை நமக்கு காட்டுகிறது. So dearly beloved, we must realize that we are the lepers. This is our story. So we must pray, we must give, and we must go. Just like how the lepers, they were in a desperate situation. They discovered something, and then we see that they had a sense of duty, and then when they went and announced the good news, there was doubt. So we should also pray, and we must also give, and we must also go. Use whatever means you have to get the good news to the city. The good news is that the Lord Jesus Christ has died on the cross for our sins, for the sins of whole mankind, and it is available to all freely who ask. So we must tell the good news to the world. They may doubt our good news, but
few may accept it. So this is the lesson we learn from the lepers. அருமையானவர்களே, இதன் மூலமாய் நாம் எதை கற்றுக்கொள்கிறோம் என்றால், நாம் தான் இந்த குஷ்டரோகிகள். நாமும் கூட இவர்களைப் போல ஒரு காலத்திலே இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே நாம் நம்பிக்கையற்று காணப்பட்டோம். பின்பு நாம் நற்செய்தி இருக்கிறது என்பதை நாம் கண்டறிந்தோம். பிற்பாடு நாம் மாத்திரம் இந்த நற்செய்தியை பெற்றிருந்தால் போதாது என்று உணர்ந்து மற்றவர்கள் கூட நாம் இந்த நற்செய்தியை சொல்ல முற்பட்டோம். அவ்விதமாய் நாம் சொல்லும்பொழுது இந்த உலகமானது எல்லோரும் நம்ப மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு சிலருடைய இதயத்தில் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அது நிமித்தமாக நாமும் கூட இதில் பார்த்த வண்ணமாக நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்கு உண்டான பொக்கிஷங்களை பயன்படுத்தி கொடுத்து போய் இந்த நற்செய்தியை நாம் இந்த உலகத்தாருக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நற்செய்தி என்னவென்று பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மனுகுலத்தின் பாவத்திற்காக கல்வாரி சிலுவிலே மரித்தார், பரிகாரியாய் மரித்தார் என்பதுதான் நற்செய்தி. ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது அளவு கடங்காத பொக்கிஷங்களை நாம் கிறிஸ்துக்குள்ளாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் உலகத்தாருக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Thank you. Hope you like this presentation. So until we meet again, praise the Lord. மிக்க நன்றி. இந்த பிரசன்டேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நம்புகிறேன். நாம் மீண்டும் சந்திக்கும் மட்டுமாக நன்றி, வணக்கம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It's time to remember the children who celebrated their birthday last week. The following teachers and children have celebrated their birthdays last week. First, we have Susan Sampson, our coordinator. She has celebrated her birthday on the 27th of October. We claim this promise for her. Psalm chapter 20, verse 4. Grant thee according to thine own heart, and fulfill all thy counsel. Next, we have Christina Xavier. She has celebrated her birthday on the 30th of October. We claim this promise for her. Joel chapter 2, verse 27. And ye shall know that I am in the midst of Israel, and that I am the Lord your God, and none else. And my people shall never be ashamed. Next, we have Mary Preeti from Tiny Tots. She has celebrated her birthday on the 26th of October. We claim this promise for her. Luke chapter 2, verse 40. And the child grew and waxed strong in spirit, filled with wisdom, and the grace of God was upon him. Next, we have Sarah from Senior. She has celebrated her birthday on the 27th of October. We claim this promise for her. Isaiah chapter 49, verse 16. Behold, I have graven thee upon the palms of my hands. Thy walls are continually before me. Next, we have Grace Jasmine from Senior. She has celebrated her birthday on the 28th of October. We claim this promise for her. Deuteronomy chapter 32, verse 12. So the Lord alone did lead him, and there was no strange God with him. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear children. Happy birthday to you. Happy birthday to you. Only one will not do. Take the gift of salvation, and you will have to. We are glad God made you. We are glad God made you. We are so glad God made you. Happy birthday to you. Let's close our eyes for the closing prayer. அன்புள்ள ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே பாதபலியில் வருகிறேன். இப்பொழுது கூட கர்த்தாவே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் பரலோகத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவன், ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிற தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாக இருக்கிற தேவன். துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், ஆராதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன்.
இப்பொழுது கூட கர்த்தாவே ஆன்லைன் சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரிக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறேன். இம்மட்டும் ஆண்டவர் பாராட்டின கிருபை இருக்குங்களுக்காக ஸ்தோத்திரம். இதன் வாயிலாக ஆண்டவரை நீர் வாசலை திறந்ததுக்காக ஆண்டவர் மூலமாக அநேக பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரை உங்களுடைய வார்த்தையை கேட்க முடியாது, உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரை பிரசித்தப்படுத்த முடியாது. ஆண்டவரை பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் மூலமாக அநேக பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, ஆண்டவர் நாமத்தை மயம்படுத்திக் கொள்ள ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்வீராக. அதே போல ஆண்டவரே உலகம் எங்கும் ஆண்டவரே சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இந்த நாள் சர்வதேச ஆண்டவரே சண்டே ஸ்கூல் தினமாக இருக்கிறது. ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரை விசேஷ நாளாக உலகம் எங்கும் ஆண்டவரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதற்காக ஆண்டவரை நீர் ஆயத்தப்படுத்தின ஆண்டவரே தேவ மனிதருக்காக ஸ்தோத்திரம். ராபர்ட் ரெக்ஸ் மூலமாக 18ஆம் நூற்றாண்டிலே ஆண்டவர் இந்த சண்டே ஸ்கூல் ஆண்டவரே இந்த மினிஸ்ட்ரியை நீர் ஏற்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் மூலமாக அநேக நாடுகளில் இது பரவும் ஆண்டவரை நாங்களும் ஆண்டவரை இந்த ஊழியத்திலே ஆண்டவர் செய்யும்படியாக அந்த அநேக பிள்ளைகள் இது மூலம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத கிருபைகளுக்கு கூடாடி நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே நீதாமே தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே உடைய கிருபைக்காக ஜெபிக்கிறேன். அதே போல ஆண்டவரே 3ஆம் ஆண்டவரே உலக நாடுகளுக்காக உடைய பாதப்படியிலே வருகிறேன். ஆண்டவரை நீதாமே கண்ணோக்கி பார்ப்பீராக. அங்கு உள்ள பிள்ளைகள் ஆண்டவரே கல்வி அறிவில்லாமையிலும் ஆண்டவரே வறுமையிலும் ஆண்டவரே இன்னும் வேலைவாய்ப்பு ஆண்டவரே இல்லாமல் இருக்கிறதுனாலே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். விசேஷமாக ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளிலே ஆண்டவரே, அது மாத்திரமல்ல லாட்டின் அமெரிக்கா போன்ற நாடுகளிலே அநேக பிள்ளைகள் கஷ்டத்திலே ஆண்டவரே வேதனையிலே துக்கத்திலே ஆண்டவரே சமநிலை இல்லாதபடி எங்களைப் போல் சமநிலைமையாய் இல்லாதபடிக்கு ஆண்டவரை காணப்படுகிறார்கள். நிதாமை கண்ணோக்கி பார்த்தருளும். ஆண்டுதாமே அவர்களும் உண்மை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே உம்மிடத்திலே வரவும் ஆண்டவர் தாமே பல்லவத்திலிருந்து நீதாமே அவர்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக நீதாமே அவர்கள் மீது தயவு காட்டும்படியாக ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்வீராக. அதே போல ஆண்டவரே சிறுவர் ஊழியத்திலே ஆண்டவரே செய்கிற ஆண்டவர் ஆசிரியர்மார்களுக்காக ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன். இதாமே தொடர்ந்து ஆண்டதாமே அவர்களுக்கு பொறுமையை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு ஆண்டவர் அன்போடு பிள்ளைகளோடு இடைப்பட முடியாக ஆண்டதாமே இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இதாமே பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே இது கனமான ஊழியம், இது உம்முடைய ஊழியமாக இருக்கிறதாகினாலே கர்த்தாவே இது ஆண்டவருடைய நீதாமே இந்த ஊழியத்தை செய்ய முடிய விசேஷத்தை கிருபைகளை தர முடியாது ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்வீராக. விசேஷமாக ஆண்டவர் எங்களுடைய மேரி ஜோசப் ஆண்டி ஜெபிக்கிறேன். அவருடைய சரீர சுகத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரின் நீர் பரிகாரியாகிய கர்த்தராக இருக்கிறீர். ஆண்டவர் உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீதாமே பல்லவத்திலிருந்து நீதாமே அவர்களுக்கு இரக்கம் கிருபை பாராட்டி அற்புதமான சுகத்தை நீதாமே அவர்களுடைய சரீரத்திலே அவர்கள் பெற்ற ஆனந்தமாக்க அந்த ஆண்டுதாமே பல்லவத்திலிருந்து தயவு பாராட்டும்படியாக அதிகமாக ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்தருளும். ஆண்டவரை மறுபடியும் ஊழியத்திலே அவர்கள் காணப்படு நீதாம் இரக்கம் பாராட்டும்படியாக கிருபை பாராட்டும்படியாக பாரதம் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்தருளும். அதே போல் ஆண்டவரே சமீபத்திலே ஆண்டவரே எங்களுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் ஆண்டவரை ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள். இதாமே அவர்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. அவர்கள் மீது இரக்கம் கிருபை காண்பிக்கும் ஜெபிக்கிறேன். அவர்கள் தொடர்ந்து பலப்படவும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்படவும் ஆண்டவரே நீர் அவர்கள் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். அதன் மூலமாக அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் வளரவும் ஆண்டவர்தாமே அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். அது மூலமாக ஸ்கூல்லையும் காலேஜஸ்லையும் ஆண்டவர் அவர்கள் ஆசீர்வாதமாக ஆண்டவர் சாட்சியாக விளங்கும்படியாக ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக பாரதோடு ஜெபிக்கிறேன். இறக்கம் கிருபை பாராட்டியறலும். அதே போல் ஆண்டவரே எங்களுடைய நம்முடைய வார்த்தை கொண்டு ஆண்டவரே பிள்ளைகளோடு தொடர்ச்சியாக ஆண்டவருடைய வார்த்தை மூலமாக ஆண்டவரே இடையப்படுகிற ஆசிரியர்மார்களுக்காக ஜெபிக்கிறேன். இதாமே
ஆசீர்வதிப்பீராக. அது மூலமாக அவர்கள் ஆண்டவரே சண்டே ஸ்கூலுக்கு ஒரு பெரிய ஆண்டவரே ஆசீர்வாதத்தை ஒரு பெரிய அந்த ஆண்டவரே கொண்டு வர உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். அவர் மூலமாக ஆண்டவர் தாமே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணி நம்முடைய தயவு விளங்க பண்ணி நம்முடைய வார்த்தையின் மூலமாக பிள்ளைகளோடு தொடர்ந்து இடைப்பட்டு பெரிய காரியங்களை ஆண்டவரே சனி கிளாஸ் மூலமாக செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்தருள்வீராக. அதே போல கர்த்தாவே இந்த வாரத்திலே பர்த்டேஸ் பிறந்த நாளை காணும்படியாக பாராட்டின பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். புதிய ஆண்டிலே பிரவேசிக்கும்படியாக பாருன கிருபை இருக்குங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே விசேஷமாக 27th ஆண்டவர் சூசன் சாம்சன் ஆண்டவரே டீச்சராக இருக்கிறார்கள். நீர் அவர் தாமே புதிய ஆண்டிலே பிரவேசிக்க முடியாது பண்ண கிருபைக்காக ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. புதிய ஆண்டிலே அவர்கள் ஆண்டு தாமே ஆசீர்வதித்து அவள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். 27th அடுத்ததாக சாரா சீனியர் கிளாஸ் அவங்களுக்கு ஜெபிக்கிறேன். அவர்களும் ஆண்டவர் புதிய ஆண்டிலே பிரவேசிக்க முடியாது ஆண்டவர் பண்ண கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. புதிய ஆண்டிலே புதிய நன்மைகளை கொடுத்து இதாமே அவர்களை பலப்படுத்தும் ஜெபிக்கிறேன். 28th ஆண்டவர் கிரேஸ் ஜாஸ்மின் ஜெபிக்கிறேன். சீனியர் கிளாஸ் அவங்களையும் ஆண்டவர் புதிய ஆண்டிலே பிரவேசிக்க முடியாது ஆண்டவர் பண்ண கிருபைக்காக ஸ்தோத்திரம். அவர்களை புதிய ஆண்டை ஆசீர்வதித்து கொடுக்க முடியாக ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்வீராக. 30th ஆண்டவர் கிறிஸ்டினா சேவியர் டீச்சர் அவர்களுக்கு ஜெபிக்கிறேன். நீதாமே அவர்களும் ஆண்டவரே புதிய ஆண்டிலே பிரவேசிக்க முடியாக ஆண்டவர் பட கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீதான் தொடர்ந்து ஆசீர்வதித்து ஆண்டவரே நம்முடைய ஊழியத்திலையும் ஆண்டவரே நம்முடைய பார்வைக்கு நலமானபடி எடுத்து உபயோகப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். புதிய ஆண்டில் புதிய கிருபைகளை கட்டளை ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வீராக. 26th ஆண்டவர் மேரி பிரீத்தி டைனி டாட்ஸ் ஆண்டவரே புதிய ஆண்டிலே பிரவேசிக்க முடியாது ஆண்டவர் பண்ண கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டு தாமே தொடர்ந்து மகளை ஆசீர்வதித்தலும் புதிய ஆண்டிலே புதிய ஆண்டவரை ஆசீர்வாதத்தை கொடுத்து காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்தலும் மட்டுமாக ஆண்டவரே ஆன்லைன் சண்டே ஸ்கூலுக்காகவும் ஆண்டவரே ஜெப குறிப்புக்காகவும் ஜெபிக்க முடியாது ஆண்டவர் பண்ண கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஜெபங்களை கேட்கிற தேவன், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். கர்த்தாவே நான் மாத்திரம் மயப்படுவதாக தொடர்ந்து ஆண்டவருடைய கனமான ஊழியத்திலே ஆண்டவரே உண்மை உத்தமமாக செய்ய இறக்கம் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறேன். இந்த ஊழியம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவரை வைத்து விளங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். அநேகர் இந்த ஆண்டவரை இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலை கேட்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். நீதாமே தொடர்ந்து பரிசுத்தாவின் மூலமாக தொடர்ந்து நீதாமே கிரியை செய்ய முடியாக ஆண்டவதன் மூலமாக பெரிய காரியங்களை செய்து உங்கள் நாமத்தை மயப்படுத்திக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். இப்பொழுதும் ஜெபத்தை கிடைக்க நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை பலவற்றிலே சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறேன் அன்புலான்றாக இயேசு கிறிஸ்துவின் அதிகார நாமத்தில் ஏற்கிற நல்லபிதாவே ஆமென். The God of all grace, who hath called you unto his eternal glory by Christ Jesus, after that he hath suffered a while, make you perfect, establish, strengthen, and settle you. To him be glory and dominion forever and ever. Amen. Whatever you learn in Sunday school, that will stay with you lifelong, and it will speak to you, it will counsel you, it will advise you, and it will guide you in the right way. The prayers of your Sunday school teachers will bless your life. The prayers of those who lead you to God will bless your life. So children, never be attracted by the things of the world, to stay away from Sunday school and from Sunday school activities. Be with the Lord, in the Lord's house, and with the Lord's children, other children. So your life too will be blessed greatly. Thank you and praise the Lord.